பராசரர் யூடியூப் சேனல் நேயர்கள் அனைவருக்கும் பணிவான வணக்கம். பரமத்தி வேலூர்ந்து சந்தன் பேசுகிறேன். இன்றைய ஒரு ராசியாக 9வது ராசி காலதேவனுக்கு காலபுருஷ ரீதியாக தனுசு ராசிக்கு இன்றையோட அதோட தன்மைகளும் அதோட குணமும் எப்படி இருக்கும், தனுசு ராசியோட தன்மையும் அதோட குணமும் எப்படி இருக்கும் என்பது 9வது ராசியாக இந்த கருத்தை பதிவிடுகிறேன் நண்பர்களே. மற்ற 8 ராசிக்கும் பதிவு போட்டேன். இந்த 8 ராசிக்கு பதிவு போட்ட ஒரு மன திருப்தி, மன நிறைவும் எனக்கு கிடைத்துள்ளது. ஏன்னா இந்த ராசியோட ஒரு குணம் எப்படி இருக்கும் என்று எனக்கு தெரிஞ்ச ஒரு அனுபவ முறையிலும் எனக்கு தெரிஞ்ச ஒரு ஆய்வு முறையிலும் பலன் சொல்லி உள்ளேன். இது நண்பர்களை எனக்கு ஃபோன் பண்ணி ஓரளவுக்கு நீங்கள் சொன்னது எனக்கு ஒரு 50% கரெக்டாக இருக்குதுங்க அப்படின்னு ஒரு கருத்தையெல்லாம் சொன்னது எனக்கு இந்த ராசிக்கு பலன் போட்டது ஒரு திருப்தியை அளித்திருக்குது என்று தான் சொல்ல வேண்டும். ஏன்னா ஒவ்வொரு ராசியிலும் ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு மாதிரி சொல்லுவாங்க. இங்கே நான் சொல்லுவது பார்த்தா அந்த ராசியோட சிம்பிளை வச்சு ஒவ்வொரு ராசிக்கும் ஒரு சிம்பிளை கொடுத்துருப்பாங்க. அது மாதிரி தனுசுக்கு வில்லு கொடுத்துருப்பாங்க. அதாவது மிருகத்தோட ஒரு குதிரையோட ஒரு படமும் போட்டு தலையை மனுஷன் தலையாக போட்டு ஒரு வில்லை கொடுத்துருப்பாங்கன்னு வச்சுங்களேன். குதிரை இருக்கிறதுலேயே வேகமாக செல்லக்கூடியது. அதே மாதிரி அந்த அம்பு அது இழுத்து விடும்போது அதோட வேகமாக போகக்கூடியது. அப்போ இந்த தனுசு ராசிக்கு ஏன் அதை கொடுத்தாங்க அப்படின்னா, இந்த ராசி வில்லம்பை கொண்ட ஒரு ராசி. இது போர்க்களம் நிறைந்த ஒரு ராசி. ஏன்னா போர்க்களத்தில் இருக்கிறவங்களுக்கு தான் அந்த வில்லு, அம்பு, கத்தி இதெல்லாம் இருக்கும். அப்படிங்கிற தன்மையெல்லாம் அந்த ராசிக்கு உண்டான ஒரு தன்மை இன்றையோட ஒரு காலபுருஷ ரீதியாக இதை கருத்தை பதிவிடும்போது இந்த ராசியோட குணமெல்லாம் எப்படி இருக்கும் என்ற ஒரு நிலைப்பாட்டை தெரிந்து கொள்ள முடியும், அதை உணர்ந்து கொள்ள முடியும்போதுக்காக இந்த ஒரு பதிவாக இந்த ராசியோட ஒரு நிலைப்பாட்டை நம்ம தெரிஞ்சு கொள்ளலாம். இந்த ராசியோட தன்மை என்ன அப்படின்னு பார்க்கும்போது, இது காலதேவனுக்கு 9வது ராசி தனுசு ராசி. தெய்வ அனுகூலம் நிறைந்த ஒரு ராசி. நெருப்பு தத்துவத்தை குறிக்கக்கூடிய ஒரு ராசி. இந்த நெருப்பு ஹோமங்களுக்கு பயன்படக்கூடிய ஒரு நெருப்பாக இருக்கும். அதாவது உலக நன்மைக்காக யாகம் வளர்த்துவாங்க, ஹோமம் பண்ணுவாங்க. ஒரு வீடு கிரகபிரவேசத்துக்கு ஹோமம் பண்ணுவாங்க, ஒரு யாகம் பண்ணுவாங்க. ஒரு ஊருக்கு மழை வரணும்னா யாகம் பண்ணுவாங்க, ஊர் நல்லா இருக்கிறதுக்கு யாகம் பண்ணுவாங்க. பிரச்சனை எது மேலோங்கி இருந்தால் அதுக்கு யாகம் பண்ணுவாங்க. இப்படி ஒவ்வொன்றுக்கும் ஒரு யாகம் பண்ணக்கூடிய ஒரு தன்மை, தியாகம் பண்ணக்கூடிய ஒரு அமைப்பு இந்த ராசிக்காரங்களுக்கு உண்டுன்னு வச்சுங்களேன். இந்த ராசிக்காரங்கள் தியாக மனப்புடையோடாக இருப்பாங்க. அப்படிங்கிற எதையும் இழந்தாலும் கவலைப்பட மாட்டாங்க அப்படிங்கிற ஒரு தன்மை உண்டு. ஏன்னா இந்த நெருப்பு ராசி என்பது, அந்த நெருப்பு தன்னை உருக்கி கொண்டு பிறருக்கு வெளிச்சத்தை காட்டும். எப்படி ஒரு மெழுகுவர்த்தி எரியும் போது பிறருக்கு வெளிச்சம் கிடைக்குதோ, அது மாதிரி இந்த ராசிக்காரங்களால் பிறருக்கு ஒரு பயனளிக்கக்கூடிய தன்மை இருக்கும். அப்போ இந்த ராசி ஒரு நெருப்பு தத்துவத்து ராசி, ஆண் ராசி, உபயத்தன்மையுடைய ஒரு ராசி. உபயம்னா பிறருக்காக உதவி செய்யக்கூடிய ஒரு ராசியும். இந்த ராசியோட ஒரு தன்மை பார்க்கும்போது குரு அதிபதியாக வருகிறான்னு வச்சுங்க. குரு பகவான் அதிபதியாக வரக்கூடிய ஒரு ராசி. இந்த ராசியில் எந்த கிரகத்துக்கு பகை கிடையாது. ஏன்னா இருக்கிற ராசியிலேயே ஏதோ ஒரு ராசியில் பகை இருக்கும். இந்த ராசிக்கு மட்டும் எந்த கிரகம் இருந்தாலும் பகைங்கிறதே கிடையாது. அப்படிங்கிற ஒரு அற்புதமான ஒரு ராசி. இந்த ராசியோட ஒரு நிலைப்பாட்டை பார்க்கும்போது, இந்த ராசிக்காரங்களுக்கு எப்பொழுதுமே ஒரு போர்க்குணம் உள்ள ஒரு ராசின்னு சொல்கிறாங்க. இவங்க எதுக்குமே போராடி தான் தங்களோட வாழ்க்கையை வாழ்ந்தாகணும். போராடினா போர்க்களத்தில் என்னவாகும்? இப்போ ஒரு போர்க்கள ராசின்னு இந்த ராசி சொல்கிறோம். இந்த ராசி போர்க்களம்னா இவங்க வாழ்க்கை போராட்ட வாழ்க்கை. அப்போ இந்த ராசிக்காரங்களுக்கு போராட்டமான வாழ்க்கை தான் இருக்கும். அப்படின்னா அப்போ இதுக்கு நாங்கள் போராடிக்கிட்டே இருந்தால் தான் எங்கள் வாழ்க்கை இருக்குமா அப்படின்னு பார்த்தா அது கிடையாதுங்க. தெய்வ அனுகூலமுள்ள ஒரு ராசி. அப்போ தெய்வத்தை நாள்தோறும் சரணடையும் போது, தெய்வத்துக்கிட்ட வேண்டும் போது, தெய்வத்தை நம்ம நாடும்போது, ஒரு கோபுரத்தை நம்ம கையெடுத்து கும்பிடும் போதுலாம் இவங்களுக்கு அனுகூலம் அதிக அளவில் இருக்குன்னு வச்சுங்க. அனுகூலம் கிடைக்கும். பூர்வ புண்ணியத்தினால் நன்மை பெறக்கூடிய ஒரு ராசி. அதாவது ஒவ்வொருத்தங்க பூர்வ புண்ணியத்தில் நன்மை இல்லையுமாங்க. இவங்களுக்கு பூர்வ புண்ணிய நன்மையும், குலதெய்வத்தோட அனுகிரகமும், தெய்வத்தோட ஒரு அனுகிரகமும் பரிபூர்ணமாக கிடைக்கக்கூடிய ஒரு ராசி. அதனால் தெய்வ அனுகூலம் இருக்கிறவங்களுக்கு அதிக கஷ்டத்தையும் கொடுத்துருவார். கடவுளை எப்பவுமே யார் அதிகமாக கடவுளை வேண்டுறாங்களோ அவங்களுக்கு தான் சோதனைகள் அதிகமாக கொடுப்பாங்க. அப்படி மாதிரி இந்த ராசிக்காரங்களுக்கு எவ்வளோ சோதனை வந்தாலும் அதை சாதனையாக்கக்கூடிய ஒரு தன்மை இந்த ராசிக்காரங்களுக்கு உண்டு. அதனால தான் அந்த ராசி ஒரு பொற்களரமுள்ள ராசி. அப்போ போராடி தான் வாழ்க்கையில் ஜெயிக்கணும் அப்படிங்கிற ஒரு உணர்வு
இவங்க எப்பொழுதுமே இந்த ராசிக்கு உண்டு. அப்போ எல்லாத்தையும் போராடி தான் ஆகணும் அப்படிங்கிற ஒரு தன்மை உண்டுன்னு வச்சுங்களேன். அப்போ இந்த ராசியில் வந்து ஒவ்வொரு கிரகமும் அமரும்போது அவங்களோட குணாதிசயங்கள் தன்மைகள் எப்படி இருக்கும், அவங்க குணம் எப்படி மாற்றி கொடுக்குமா, இல்லை நல்வழியில் பயணிப்பாங்களா அப்படிங்கிற ஒரு தன்மையெல்லாம் இந்த ராசியோட கிரக அமைப்பு இருக்கும்போது அதை வந்து 100% நம்ம கரெக்டாக சொல்ல முடியும் ஜாதக ரீதியாக. அப்போ இந்த ராசியில் சூரிய பகவான் நட்பு பெறக்கூடிய ஒரு ராசி, அது பாக்கியாதிபதியாக வரக்கூடிய ராசி. சூரியன் 5ல் போய் உச்சம் பெறக்கூடிய ஒரு ராசி. இந்த ராசியில் வந்து சூரியன் இருந்தால் இவங்க ஒரு அரசு துறை சார்ந்த ஒரு வேலையில் இருக்கக்கூடிய தன்மை, ஒரு அரசியல் சார்ந்த ஒரு அரசியல்வாதியாக இருக்கக்கூடிய தன்மை, மக்களிடத்தில் அதிகாரம் செய்யக்கூடிய ஒரு அமைப்பெல்லாம் இந்த ராசிக்காரங்களுக்கு அதிக அளவில் உண்டு. இது எல்லாத்துக்கும் இருக்குமான்னு பார்த்தா இவங்களுக்கு வந்து சுபகிரகம் குருவோட ஒரு அனுகிரகம் வேணும், குருவோட பார்வை வேணும். இதெல்லாம் இருக்கும்போது இவங்களுக்கு ஜாதக ரீதியாக, லக்கண ரீதியாக, ராசி ரீதியாக நம்ம பார்த்து தான் அதை சொல்லணும். ஏன்னா இது வந்து ராசியோட அமைப்பு, அது குணாதிசயங்கள் எப்படி இருக்கும் அப்படிங்கிற அதிகாரம் பண்ணக்கூடிய தோரணை இந்த ராசிக்கு உண்டு. அப்போ சந்திரன் இந்த ராசிக்கு இருந்தால் அஷ்டமாதிபதி. ஏன்னா இந்த ராசிக்கு வந்து சந்திரனுங்கிற தனுசு ராசியில் இருந்துட்டாவே அவங்களுக்கு வந்து ஒரு அஷ்டமாதிபதி மன ரீதியான ஒரு போராட்டத்தை கஷ்டத்தையும் அதிக அளவில் கொடுப்பார்னு வச்சுங்க. போராட்டத்தன்மையுமோட போராடுறதுக்கு மன வலிமையை குறைவாக கொடுக்கக்கூடிய தன்மை சந்திரன் அங்கே இருந்தால் கொடுப்பார். செவ்வாய் அந்த ராசியில் இருந்துட்டான்னா போர்ப்படைக்கு தளபதியாக இருக்கக்கூடிய தன்மை, போரில் வெற்றி பெறக்கூடிய அமைப்பையும் இவங்க போராடினா அதுக்கு வெற்றி எளிதாக கிடைக்கக்கூடிய அமைப்பு இந்த செவ்வாய் இருந்துட்டால் கொடுத்துருவார்னு வச்சுங்களேன். அதே மாதிரி புதன் பகவான் இருந்துட்டால் இங்கே பாதகத்தன்மை ஏற்படுது. அதாவது நண்பர்களே நமக்கு வந்து பாதகம் என்று சொல்லக்கூடிய தொழில் செய்தால் லாஸ் ஆகக்கூடிய தன்மையும், இவங்க வந்து தொழிலில் வெற்றி பெற முடியாதுன்னு வச்சுங்களேன். ஏன்னா தொழில் எவ்வளோ தான் கடன் வாங்கி போட்டாலும் தொழிலுக்கு கடன் வாங்கி போட்டுக்கிட்டே இருப்பாங்க. பார்ட்னர்ஷிப் போட்டு தொழில் செய்வாங்க. அப்போ அவங்களுக்கு செய்யும்போது கடன் அதிகமாக ஏற்பட்டு அந்த பார்ட்னர்ஷிப் யார் போட்டாங்கன்னா அவங்க நல்லா இருப்பாங்க, இவருக்கு கடன் ஆகிருவோம்னு வச்சுங்களேன். அப்போ இவங்க அந்த தொழிலில் வந்து நஷ்டமடையக்கூடிய தன்மை வந்துடும். புதன் பகவான் லக்கணத்தில் இருந்தால், ராசியில் இருந்தால், தனுசு ராசியில். அதுலேயே இந்த ராசியில் வந்து சுக்கிரன் வந்துட்டான்னு வச்சுக்கோங்க. அது சுக்கிரன் இந்த ராசியில் குருவோட வீட்டில் சுக்கிரன் வந்துட்டால் பகை தான். அப்போ சுக்கிரன் வந்துட்டாலும் எதிரி இடத்தில் இவங்க வந்து ஒரு ஜாக்கிரதையாக இருக்கணும். சுக்கிர திசையும் அந்த ஜாதகத்துக்கு நடந்தாலும் தனுசு ராசிக்கு அவ்வளோ சிறப்பை தராது. ஏன்னா அபிலாஷைகளை குறிக்கக்கூடிய கிரகமாக சுக்கிரன் இருந்தாலும் குருவுக்கு வந்து ஆசைங்கிறது அதிகம் இருக்காது. நல் ஒழுக்கம், நல் சிந்தனை, சமயோகிய ஒரு புத்தி அப்படிலாம் இருக்குன்னு வச்சுங்களேன். அதனால் சுக்கிரன் அங்கே வந்து அந்த நிலைக்கு சிறப்பு இல்லை. இந்த ராசியில் சனி பகவான் இருந்துட்டால் சமகிரகமாக வரக்கூடிய தன்மை சனி பகவான். சனி இருந்தால் இந்த ராசி தன் குடும்பத்துக்காக உழைக்கக்கூடிய தன்மையும், தன் முயற்சியால் வெற்றி அடையக்கூடிய தன்மையும், ஏன்னா சனி 11ஆம் இடத்துல போய் உச்சம் பெறக்கூடிய தன்மை, குடும்பஸ்தானத்தில் ஆட்சி பெறக்கூடிய தன்மையும் இந்த சனி பகவான் லக்கணத்தில் இருக்கும்போது குடும்பத்துக்காக தன்னோட வாழ்க்கையை அர்ப்பணித்து வாழக்கூடிய ஒரு அமைப்பில் இருக்குன்னு வச்சுங்களேன். ராகு கேது குருவோட வீட்டில் இருக்கும்போது இவங்க வந்து கோதண்ட ராகுன்னு சொல்லுவாங்க. கோதண்ட ராகுனா இந்த ராமர் எப்படி வில்ல வந்து எடுத்து முறிச்சார் அப்படிங்கிற ஒரு தன்மையுமெல்லாம் இருக்குதில்ல, அது மாதிரி இதில் வந்து இவங்களுக்கு பலம் அதிகம். அதே மாதிரி எதுலேயும் வெற்றி பெறக்கூடிய அமைப்பு அந்த ராகு கொடுத்துருவார். கேது வந்து ஒரு ஆன்மீகத்தை சார்ந்த ஒரு கிரகம். இவங்க ஆன்மீக வழியிலும் தெய்வ வழியிலும் இவங்களோட பூஜைகளும் புனஸ்காரங்களும், தெய்வத்துக்கு நாள்தோறும் பூஜை செய்வதும், தெய்வத்துக்கு இடத்தில் சரணடைவதும் இவங்களோட வாழ்க்கையும் வாழ்வாதாரமும் இருக்கும். இப்படி இந்த 9 நவக்கோள்களும் ஒரு ராசியிலேருந்து அதோட குணாதிசயங்களும் அதோட தன்மைகளும் எப்படி இருக்கும். அதே மாதிரி இந்த தனுசு ராசிக்காரங்களுக்கு எப்பொழுதுமே இவங்களுக்கு வந்து இந்த வில் அம்பு இந்த ராசியில் கொடுத்துருக்கனால இவங்களுக்கு போர்க்களமுடைய ராசினால் இது போராடினா தான் ஜெயிக்க முடியும் அப்படிங்கிற ஒரு தன்மை இந்த ராசிக்கு உண்டு. அப்போ இந்த ராசிக்காரங்கள் போராடுவதில் வல்லவராக இருப்பாங்க, போட்டி போடுவதில் வல்லவராக இருப்பாங்க. போராடிதே ஜெயிக்கணும் என்ற இவங்களோட வாழ்க்கை இந்த ராசி தத்துவம் உணர்த்தும் நண்பர்களே. இந்த மாதிரி ஒவ்வொரு ராசிக்கும் எனக்கு தெரிஞ்ச அனுபவ ரீதியாக இதோட சிம்பிளை வச்சு, ஏன்னா ஒவ்வொரு ராசிக்கு சிம்பிளை வச்சு தான் நான் சொல்லிட்டு வரேன். அதனால் இந்த ராசிகளோட குணங்கள் எப்படி இருக்குது என்பதை நான் சொன்ன கருத்துக்களை நீங்கள் கேட்டுவிட்டு உங்களோட கருத்தை பதிவிடுங்கள் நண்பர்களே. நன்றி, வணக்கம். வாழ்க வளமுடன். பரமத்தி வேலூர் சந்திரன். மீண்டும் ஒரு ராசியில் சந்திப்போம். வாழ்க வளமுடன்.